அந்த மறுமையில் அவங்களுக்கு அந்த துன்பம் வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? பதட்டமாயி, யாழ்லா என்கிட்ட இருந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் இப்போ கொடுக்குறேன்லா, என்னை திருப்பி அனுப்பு, நான் எல்லாத்தையுமே ஈடாக கொடுத்துட்றேன், எனக்கு இந்த வேதனையிலேருந்தே மட்டும் என்னை காப்பாற்றிருங்கிறேன். என்ன அந்த வேதனை அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த வேதனை என்ன? நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு சுடுதண்ணி, அதாவது சத்தியத்தை நிராகரித்தாங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்னத்தை கொடுத்தான்? ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொடுத்தான். அந்த தண்ணிக்கு அவன் என்ன சொல்லிட்டான்? துனியாவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இந்த தண்ணியும் எனக்கு வேண்டாம், இந்த பனிஷ்மெண்ட்டு எனக்கு வேண்டாங்கிறான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இந்த இடத்துல அல்லாஹ் நன்கு கொதிக்கும் நீருன்னு சொல்கிறான், நெருப்பை சொல்லலை. ஏன் கொதிக்கும் நீருன்னு சொல்கிறான் தெரியுமா? இது நரகத்துடைய வெல்கம் ட்ரிங்க். இது 56வது அத்தியாயத்தில் 92லேருந்து 94 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர்கள் பொய் என தூற்றியவர்களில் ஒருவராகவும் வழிகேடர்களில் ஒருவராகவும் இருந்தால், ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ப்படுத்தக்கூடியவர்களாகவும் வழிகேடராகவும் இருந்தால் அவங்களுக்கு கொதிக்கும் நீரும் நரகத்தில் வீசப்படுவதுதான் அவருக்குரிய உபசாரம் ஆகும், வெல்கம். அவங்கள இன்வைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி குடித்தா, ஒரு மடக்கு குடித்தா, அந்த தண்ணியுடைய தண்ணின்னொன்னே நம்மூர் தண்ணி நினச்சிக்கூடாது. நம்மூர் தண்ணி 100 டிகிரிக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? வேப்பரேட் ஆயிரும். 110 டிகிரி டெம்பரேச்சருக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும்? தண்ணியே இருக்காது. நரகத்துடைய தண்ணி எப்படிப்பட்டது தெரியுமா? எண்ணெய் மாதிரி நினச்சிக்க. எண்ணெய் எவ்வளோ ஹீட் பண்ணாலும் என்ன ஆகும்? வேப்பரேட் ஆகாது. அது பாட்டுக்கு ஹீட்டை அதை வச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? இன்ஜின் ஆயில் மாதிரி வச்சுக்கோ. அதை விட பன்மடங்காக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நரகத்துடைய தண்ணீரை பற்றி குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது. அந்த தண்ணி குடிக்கும்போது எடுத்து இப்படி வச்சா முகத்தை பொசுக்கிரும் அனல். தண்ணி கிட்ட கொண்டு போனால் முகம் பொசுக்கிரும். உள்ளே ஊற்றுனா இங்கே தொண்டை வெடிச்சிரும். அதையும் தாண்டி உள்ளே ஊற்றுனா இது குடல்கள் பிளந்து விடும். இது வெல்கம் ட்ரிங்க்கு. இதுக்கப்புறம் வேதனை. வெல்கம் ட்ரிங்க்குக்கு அவன் என்னங்கிறான்? துனியாவை வச்சுக்கோ, என்னை வெல்கம் ட்ரிங்க்கு வேண்டாங்கிறான். அதுக்கப்புறம் சுழுக்கு இருக்கு பாரு, அதை பற்றி நீ இன்னும் கற்பனையே பண்ணல. அப்போ அல்லாட்ட உட்காந்துட்டு அசாபு கொடுங்கிறான். அசாபு தானே வேணும், வெயிட் பண்ணுப்பா, 6 அமரை கொடுக்குறேன், நீ திகட்ட கொடுக்குறேன். அல்லாவுடைய அசாப் வேணும்னா இப்போ இது புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி